தீபாவளி பலகாரங்கள் வரிசையில் நம்ம இன்னைக்கு 23வதா ரொம்ப டேஸ்டியான பதிர் பேனி ஸ்வீட் தாங்க நம்ம பண்ண போறோம். இந்த பேனி ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 1/4 கிலோ மைதா மாவு ஜலிச்சு எடுத்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு நல்லா டைட்டா நல்லா பிசைஞ்சுக்கலாம். தட்டு போட்டு மூடி 1/2 மணி நேரம் ஊற விட்டுறலாம். இதுக்கு சுகர் சிரப் செய்யறதுக்காக அடுப்புல சாஸ்பேன் வச்சிருக்கோம். 1/4 கிலோ சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்கட்டும். அடுத்ததா இந்த மாவுக்கு மேலே அப்ளை பண்றதுக்காக ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். அது கூட 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பதத்துல ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்ததா மாவு சின்ன சின்ன உருண்டைகளா 5 உருண்டை எடுத்திருக்கோம். இதை பூரி பலகையில வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அது ஒவ்வொரு பூரி மேலேயும் நம்ம அரிசி மாவு கலவை எல்லா பக்கமும் தடவி விட்டு அடுத்த பூரியை மேல வச்சு அதுக்கு மேலேயும் தடவி விட்டு இப்படி 5 பூரி ஒன்று மேல ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் மேலேயும் இந்த அரிசி மாவு கலவை அப்ளை பண்ணிட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸா நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு இதை நேரம் நிமித்தி வச்சு அப்படியே தேய்ச்சோம்னா பாருங்க லேயர் லேயரா ரொம்ப சூப்பரா வரும். இதை மீடியம் ஹீட்ல இருக்கக்கூடிய எண்ணெயில நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப எண்ணெய் சூடா இருந்ததுன்னா செவந்துரும், உள்ள வேகாது. திருப்பி போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு இதை சர்க்கரை பாகுல அப்படியே டிப் பண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை ஒரு half a day ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பலகாரமும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபுட்டி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.